ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 பொரியை வச்சு செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொரி உருண்டை, நெக்ஸ்ட்டு வந்து காரப்பொரி. ரொம்ப ஈஸி தான், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிடணும், 3 கப் அளவுக்கு பொரி. இதுதான் நமக்கு வந்து கரெக்டான அளவு இருக்கும். 3 பங்கு பொரி எடுத்துக்கிட்டோன்னா 1 பங்கு வெல்லம் எடுத்துக்கிடணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சுக்கு பவுடர் வச்சுருக்கிறேன். 2 ஏலக்காய் பொடிச்சு எடுத்துக்கிடலாம். வெல்லத்தில் வந்து நமக்கு தூசி குப்பை இல்லை அப்படின்னா டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதும் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம நமக்கு பாதம் வந்து தேவைப்படும். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இதை வந்து நம்ம கொதிக்க விடணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் செக் பண்ணலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் இதை ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கரைஞ்சி போகக்கூடாது. கரையாமல் கையில் நல்லா நமக்கு எடுக்க வரணும், அந்த பதம் நமக்கு தேவை. சுக்கும் ஏலக்காய் தூளும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு திக்கானா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு கரையலை, ஆனால் கையில் வந்து எடுக்க வரலை. கையில் நல்லா எடுக்க வரணும். அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லாவே திக்காயிட்டு இப்போ நமக்கு கரையலை, அதே மாதிரி நல்லா ஈஸியாக கையில் எடுக்கவும் வருது. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு பொரியை வந்து இந்த சூட்டோடய போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம இந்த இலை சூட்டிலே நம்ம உருண்டை பிடிக்கணும், இல்லைன்னா உருண்டை பிடிக்க வராது. கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அல்லது ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா டைட்டாக நம்ம இதை மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நல்லா செட் ஆயிரும். இதை மாதிரி இந்த சூடோடு இருக்கும்போதே எல்லா உருண்டைகளும் பிடிச்சிடலாம். ஒருவேளை அதுக்குள்ளே ஆறிட்டு நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா லைட்டாக பாத்திரத்தை சூடு பண்ணோன்னா அந்த வெள்ளெல்லாம் மெல்ட் ஆகி நமக்கு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வரும். அதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதை மாதிரி நல்லா அழுத்தி நம்ம பிடிக்கும்போது சூப்பராக பொரி உருண்டை ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் நினச்ச உடனே சூப்பராக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு பொரியை வச்சு காரப்பொரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை பொரி நம்மகிட்ட பதத்து இருந்துச்சுன்னா வெறும் வானலியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம காரப்பொரி செஞ்சிடலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் மட்டும் ஆயில், அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். இது கூட பொரிக்கடலை ஆல்ரெடி வறுத்துருக்கும், இருந்தாலும் இந்த ஆயிலே வறுக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வேர்க்கடலை நான் வறுத்து தோலெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கேன், ஆனாலும் இந்த ஆயிலில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வறுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒருவேளை பச்சை வேர்க்கடலை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு வேர்க்கடலையை வறுத்துட்டு அப்புறம் கடுகு பொரிக்கடலை நம்ம சேர்க்கலாம். நல்லா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 3 பல் பூண்டை வந்து நச்சு இதில் சேர்த்து இந்த ஆயிலே நல்லா வதக்கும்போது சூப்பரான வாசனை நமக்கு கிடைக்கும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலில் வதக்கிட்டு அடி பிடிச்சிடக்கூடாது. இனி ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிளகாய்த்தூளும் மஞ்சள்தூளும் போட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். இனி நம்ம பொரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நமக்கு பொரியிலையுமே உப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம போட்டால் தான் நல்லாயிருக்கும். காரம் எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து இதனோடய சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா சூப்பராக வாசனையோடு நமக்கு ரெடி ஆயிரும். இது கூட உப்பும் சேர்த்துருக்குறேன். குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் வந்து மேலே போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த 2 ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.